திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ் தானம் மிகமேவம் கழியாரவரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நாம் சென்ற வாரம் 70வது பாடல் பார்த்தோம். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பா அடவியில் பண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கற்குள்ள பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே என்பதான இந்த 70வது பாடலை பார்த்தோம். இதில் கூட அம்பாள் அப்படியே எப்படி வர்றான்னா கடம்பாவனம். இன்றைக்கு கடம்பாவனம் என்பது மதுரை அம்பதியிலே கடம்ப மரங்கள் நிறைந்து உள்ள அடவி என்று சொல்லக்கூடியது. கடம்ப மரங்கள் நிறைந்து உள்ள அந்த வனம், அதான் கடம்பாவனம் என்று சொல்வது. அது மதுரை அம்பதி தான் இன்றைக்கு மதுரை என்று சொல்லக்கூடியது. இந்த கடம்பவனத்தில் இருக்கும் அம்மை, அதான் கடம்பா அடவியில் என்பதாக. அதில் இருக்கிற அம்மை எப்படி இருக்கிறாளாம், அவளுடைய குரல் அப்படியே அந்த வீணையிலிருந்து வரும் அந்த இசை நாதத்தை காட்டிலும் இனிமையாக இருக்கக்கூடியதாக. அதுக்கு அடுத்து அதிலேயே சொல்லப்படுகிறது, மதங்கற்குல பெண்களில் தோன்றிய. ஏன்னா அம்மை மீனாட்சி, மதுரையில் மீனாட்சியாக வந்தால் எத்தனையோ தலங்களில் ஒவ்வொரு திருநாமம் கொண்டு ஆங்காங்கே இறங்கி வந்த அன்னை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லா புராணங்கள்லையும் இதுலேயும் பார்க்குறோம். அப்படித்தான் இங்கே இந்த மதங்கற்குலம் என்று சொல்லக்கூடிய இந்த மதங்கற்குலம் என்பது நன்றாக இனிமையாக பாடக்கூடிய, இந்த யாழ் இசைப்பதில் வல்லவரான யாழ்ப்பாடு அவர்களுடைய குலத்தில் உள்ள பெண்கள், அந்த மதங்கர் குலம் என்பது அங்கு உள்ள பெண்கள், அவர்கள் இனிமையாக பாடக்கூடியவர்கள். யாழ் இசைப்பதில் அவர்கள் வல்லவர்கள். இந்த பெண்கள் இனிமையாக பாடுவதில் அந்த மதங்கர் குல பெண்களில் அங்கே உள்ள மதங்க முனிவர் அவருக்கு மகளாக தோன்றிய அம்மை அப்படின்றத இந்த பாட்டில் 70வது பாட்டில் மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி, அவளுடைய பேரழகு, அந்த அழகைத்தான் அங்கே இறுதியான ஒரு சொல்லாக அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் அபிராமி பட்டர். இப்போ அந்த வார்த்தையிலிருந்து பேரழகு, அதிலிருந்து அடுத்த பாடலுக்கு தோற்றுவாயாக இங்கே அமைந்துள்ளது. 71வது பாடல். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமளை யாமழை கொம்பு இருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. அருமையான ஒரு பாடலாக 71வது பாடல். இது நம் போன்றவர்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்குது. குறை இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வெளியே பார்க்க ஒரு குறையுமே, அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிலரெல்லாம். ஆனால் அவர்களும் மனதளவில் ஏதேனும் ஒரு துன்பம், மனதோ உடம்போ ஏதோ ஒரு குறை துன்பம் அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள். அப்போ கூட சொல்லுவாங்க, சாதாரணமாக உலகியலில் சொல்லக்கூடியது,
என்னவோ தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன செய்யுதுன்னே சொல்ல தெரியலை. உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, மனசில் தான் ஏதோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கும்பா. அது மென்டல் டிப்ரெஷன் கூட சில நேரங்களில் சொல்லுவோம். அதுக்கு காரணமே சில நேரம் புரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரும்போது இந்த மாதிரி பாடல்களை எடுத்து நம்ம பாடணும் உண்மைக்கு, அல்லது நம்முடைய திருமுறைகள். ஏன்னா இதற்கு காரணம் நாம் செய்த வினைகளாக இருக்கலாம், வினைக்கு ஏற்றாற்போல தான். ஆனால் ஏன் ஏதோ ஒரு காரணம் தெரிஞ்சாலாவது இதை நீக்கலான்னு சொல்லலாம். காரணமே இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி நீக்குவது? அப்படின்ற நேரத்தில் நமக்கு தெரியாத நேரத்தில் வழிபாடு தான், இறை வழிபாடு தான். அதுலேயும் கூட இப்போ பணம் குறைபாடு இருந்ததுன்னா, என்ன பணம் குறைவாக இருக்குது அதனால மனசுக்கும் கஷ்டம் வந்துட்டு அப்படிங்களா? இல்லை உடம்புக்கு எதாவது குறைபாடுனா, நல்லா இருந்துச்சு உடம்பு இப்போ இப்படி ஆயிட்டு அதனால் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். இது சாதாரண உலக மனிதர்களாகிய நமக்கு வரக்கூடியது. அருளாளர்கள் அவர்களுக்கும் துன்பம் வருமோ என்றால் வரும். ஏன்னா அவர்களும் உடம்பெடுத்து வந்திருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு வினைக்கு ஏற்றாற் போல இன்ப துன்பங்கள் அவர்களுக்கும் வந்தாலும், ஆனால் அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் இறை வழிபாட்டிலே இறை சிந்தனையிலே இருப்பார்கள். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ நமக்கு உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வந்தால் என்னவோ போ இப்படி வந்துட்டு என்ன கண்மாவோ அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அருளாளர்கள் எப்படி சொல்வாங்க தெரியுமா? இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு இறை சிந்தனையிலிருந்து அடியேன் மெண்டு விடுவேனோ, இறை வழிபாட்டை கைவிற்றக்கூடாதே என்று கருதுவார்களாம். கொஞ்சம் கூட நம்ம இப்போ 63 நாயன்மார்கள் வரலாறே நீங்கள் எடுத்துக்கங்களேன். அதுக்கு கூட சேக்கலார் பெருமான் போடும்போது அவங்களுக்கு வறுமை என்பதெல்லாம் வரலை. ஆனால் இவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இறைவன் எம்பெருமான் அங்கே வறுமையை கொடுத்தார். இந்த வறுமையிலும் இவர்கள் செம்மையானவர்கள், இது உலகம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், அவனுக்கு என்ன இருக்கிற காசுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கலாம், நம்மளை மாதிரி ஆள் கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு உலகியல்ல நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த வறுமை வந்தபோதும் அவர்கள் செம்மையானவர்கள். கொடுத்தல், அந்த வழிபாடு செய்தல், கொடுத்தல் மட்டும் இல்லை வழிபாடு செய்தல், இதிலிருந்து மாறாதவர்கள் அப்படின்றத உணர்த்துவதற்குத்தான் இந்த அருளாளர்களுடைய வரலாறில் ஒவ்வொரு அருளாளர்களுக்கும் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்தபோதும் மனம் தளராமல் நின்ற அந்த தன்மை, தளர்ச்சி என்பது ஒரு துளியேனும் இல்லாத தன்மை. அதற்கு காரணம் இறைவனை இறுக பற்றி கொண்ட தன்மை. அப்போ அருளாளர்களுக்கு இப்படி ஒரு துன்பம் வரும்போது அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? இப்போது சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து பிரயாணம் பண்ண போகிறோம். இப்போ கையில் நிறைய பணம் அல்லது நகை, ஒரு விசேஷ வீட்டுக்கே போனால் நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு அல்லது ஒரு பையில் கொண்டுட்டு போகிறோன்னு வைங்களேன், பத்திரமா அங்கே போய் சேர்ற வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும். இடையில எதே ஆயிடக்கூடாது, பத்திரமா போகணும் அப்படின்னு. அப்போ மடியில் பயம், கணம் இருந்தால் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. அருளாளர்களுக்கு அந்த மடியில் இருக்கிற கணம் நமக்கு நாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு அப்படி இல்லை. இறைவனோடு ஒன்றித்து இருப்பதால் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்ற அந்த உணர்வு மேலோங்கி நிற்கும். இப்போ இந்த 71வது பாடலில் அபிராமி பட்டர் நம் போன்றவர்களுக்காக மனதால் அப்படியே வாடி வதங்கி, அது உலகியல் துன்பமாகட்டும் அருளியல் துன்பமாகட்டும் எல்லாம் எதுனாலும் சரிதான், நம் போன்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வது போல வந்த ஒரு பாடல் தான் இந்த 71வது பாடல். இளவுற்று நின்ற நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து அப்படியே முன்னாடி வச்சு சொல்கிறார், இளவுற்று நின்ற நெஞ்சே. இளவு என்றால் இழத்தல்,
எதை இழந்திருக்கிறது இந்த நெஞ்சு அப்படின்னா, இன்பத்தை இழந்திருக்கிறது, தனக்குரிய பொருளை இழந்திருக்கிறது. அதுதானே இழவு உற்று நின்றது. தனக்குரிய பொருள் இழந்தாலும் சரி, ஒரு இன்பம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வைங்களேன், பா எப்படி நிம்மதியாக இருந்தேன், என் நிம்மதி போச்சே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இழவு என்பது நம்மிடம் உள்ள அந்த பொருள் நம்மை விட்டு கைவிட்டு நீங்குதல். அப்படிப்பட்ட நெஞ்சே அப்படின்னு முன்னாடி நிப்பாட்டுறார். இறங்கேல், உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன குறை வந்துச்சு அப்படின்னு கேட்குறார் பாருங்க. அருமையான வார்த்தை. இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல், உனக்கு என் குறையே அப்படின்ற மாதிரி. அதாவது பக்தர்களுக்கு வரும் துன்பம் அப்படின்னு பார்த்தா, இந்த கஞ்சனூர்னு ஒரு ஊர், அதில் வாழ்ந்தவர் கரகத்த ஸ்வாச்சாரியார் என்ற ஒருவர். இடைவிடாது இறைவனை தியானம் பண்ணி கொண்டே இருப்பார், வழிபாடு செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் கோவிலுக்கு அவர் வர்றார். வரும்போது அந்த கோவிலில் ஒரு சேவகம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணியை அந்த தூணில் வச்சு கட்டி வச்சுட்டு அடிக்கிறாங்க. அங்குள்ள அதிகாரிகள் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மனசு பதபதைக்கிறார். ஐயோ, இந்த பெண்மணியை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த கரகத்த ஸ்வாச்சாரியார் கேட்கார். அப்போ அந்த கோவிலில் உள்ள நிர்வாகிகள் சொல்கிறாங்க, ஒரு 3 நாளாக இவ வேலைக்கே வரலை. இங்கே கோவில் வேலை பார்க்குறவ 3 நாளாக கோவிலுக்கு வரலை. வராமல் வேறு ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு விசேஷ வீடுன்னு சொல்லி போயிட்டா. 3 நாள் கோவில் வேலை பார்க்காம கோவிலுக்கு ரொம்ப சுத்தம் இல்லாமல் கிடந்தது. அதற்காகத்தான் இந்த தண்டனை அப்படின்னு அவங்க அடிக்கிறாங்க. உடனே இந்த கரகத்த ஸ்வாச்சாரியார் தேம்பி தேம்பி அழுகிறாராம். அழுதோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அவள் வேலை பார்க்குறவ வரலை, அதனால அவளுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தோம், இதில் நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொல்கிறாரா, ஐயோ, இந்த கோவில் வேலை பார்ப்பதில் தவறு செய்ததால் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது இல்லையா, இது மாதிரி என்னையும் இப்படி கட்டி வச்சு அடித்தா நான் ஒழுங்காக வழிபாடு செய்திருப்பேனே, என்னை இப்படி யாருமே தண்டிக்கிறதுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அழுதாராம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதை நம்மளை வச்சே யோசிக்கணும். கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னா முதல்ல கட் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது தான். இல்லை எனக்கு முடியலை அதனால் கோவிலுக்கு போகலை, சாப்பிடாமல் இருப்போமா, தூங்காமல் இருப்போமா, உடுத்தாமல் இருப்போமா, இல்லை இன்றைக்கி முக்கியமான விசேஷம் என்ன, பரவாயில்ல உடம்பு முடியலனாலும் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம், ஓடிடுவோம். ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறவங்க மட்டும் நிப்பாட்டி விட்டுருவோம். இப்போ இந்த அந்த நேரங்கள்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, இந்த கரகத்த ஸ்வாச்சாரியாரை நினச்சிக்கோங்க. இந்த சம்பவத்தை, இது உண்மையாக நடந்த சம்பவம் கஞ்சனூரில், இந்த சம்பவத்தை நினச்சிக்கோங்க. ஐயோ, என்னை அன்னைக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் இந்த கோவிலுக்கு ஒழுங்காக போகவும், கோவிலில் வேலை பார்க்கவும், பணிவிடை செய்யவும் இருந்திருப்பேனே அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போ அருளாளர்களுடைய அந்த எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் நமக்கு அப்பர் பெருமான் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்வார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதையார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நல்ல வார்த்தை. அவராக குறிக்கோள் இல்லாமல் கேட்டார், நாம தான். இன்னைக்கு எதை செய்யணும் அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் இன்றைக்கு கோவில், இந்த வழிபாடு, அதுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு சின்ன மார்க் பண்ணுவோம், சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு அருமையான ஒரு பாட்டு. குறிக்கோள் இல்லாது கட்டேன் சேலுலாம் பழன வேலி திரு கொண்டீச்சரத்து உள்ளானே அப்படின்னு திருப்பழனத்தில் பாடுவார் அப்பர் சுவாமிகள். இப்படி தன்னுடைய நெஞ்சை பார்த்து அபிராமிப்பட்டர் இங்கே ஆறுதல் சொல்ல வர்றார். எதுக்கு அப்படின்னா,
ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற? இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல், வருத்தம் அடையாத அப்படின்னு சொல்கிறார். உனக்கு என்ன குறை வந்தது? ஏன் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருக்க? டிப்ரெஷனா, மனசு கவலையா? ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா நமக்கு துணையாக, குறைவில்லாத நிறைவாக இருப்பவள் இந்த அம்மை. உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கிறார் பாருங்க. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி இருக்க. பேர்பட்ட அம்மை இருக்கிறார். எப்படிப்பட்ட அம்மை இருக்கிறாளா? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. இவளுக்கு ஒப்புமையாக எதையும் யாரையும் சொல்ல முடியாது, எந்த ஒரு பொருளையும் சொல்ல முடியாது. இவளுடைய அழகுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாத வள்ளியாக. வள்ளி என்றால் கொடி போன்றவள், அழகான கொடி போன்றவள் என்பதான அந்த பொருள். இங்கே அழகு என்பது எது? முதல்ல அம்மை அழகு. அவளுடைய அழகை நம்ம அருளாளர்கள் எத்தனையோ வகையில் வச்சுருக்காங்க. சகஸ்ரநாமாவளியில் அவ்வளோ அழகாக கொட்டி கொட்டி கிடக்குது அவளுடைய அழகை பற்றி. ஒவ்வொரு வகையாக அவளுடைய உடல் அழகு, ஒவ்வொரு உறுப்புகள் அழகு, இதையெல்லாம் சொல்ல சௌந்தரிய நகரில் அவர் ஆதிசங்கர் அவ்வளோ அழகாக இந்த அழகை எல்லாம் சொல்கிறார். அழகு என்றால் என்ன அப்படின்றத முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை அது அப்படியெல்லாம் ரொம்ப அழகாக இல்லை, ஆனால் அந்த தாய்க்கு அந்த குழந்தை தானே அழகு. என் பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த இடத்துல அழகு எது என்றால் என்னுடைய குழந்தை, எனக்கு மனதிற்கு நிறைவு தரும் குழந்தை, அதுதான் அழகு. அடுத்தாப்புல ஒரு மலர் எடுத்துக்கோங்க. ஒரு மலர் எடுத்துட்டா அதனுடைய நிறம் அழகு, மனம் அழகு, அல்லது அதனுடைய தன்மை அழகு, மெல்லிதான தன்மை. இப்போ தும்பை பூவெல்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப அழகான கலர் கிடையாது, ஒயிட்லேயே ரொம்ப பியூர் ஒயிட் கிடையாது. அதுகிட்ட இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட் மென்மை தான். மென்மை மட்டும்தான், ஒரு வாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதனால் இறைவன் அந்த மென்மைக்காக ஏற்றுக்கொண்டான். அப்போ அழகு என்பது அந்தந்த பொருளின் தன்மையை பொறுத்தது. புற அழகு மட்டும் இல்லை, அக அழகு, குண அழகு. இப்போ மனிதர்களை எடுத்துட்டிங்கன்னா, எப்பா அவங்க குணத்துக்கு ஈடு எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு எத்தனை பேரை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குண அழகு. அப்போ அம்மை இங்கே அழகு என்பது சொல்வது அவளுடைய புற அழகு மட்டுமல்ல. ஏன்னா நாம் இன்னைக்கு அவளுக்கு ஒரு உருவம் நான் கொடுக்கப்பட்டாமங்க கொடுத்துட்டோம். ஏன்னா அம்மைனா இப்படி இருப்பா, ஒரு பெண் நம்மை போன்றவள். வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் வாசி மாதிரி எல்லாம் போட்டால் நாம் ஏற்றுக்கிடுவோமானா ஏற்றுக்க மாட்டோம். நம்மை போன்று ஆனால் நம்மிலும் மேலான அழகு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கு அம்மைன்னு பெயரிட்டு அந்த சக்திக்கு அங்கே நிப்பாட்டி வச்சுட்டோம். அது அழகாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை நம்மை பார்க்க தூண்டும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அந்த ஈர்த்தல் எதில் வருதுன்னா முதல்ல புற அழகில் வருது. ஏன்னா இந்த கண்கள் எது அழகான ஒரு பொருளோ உடனடியாக மீண்டும் மீண்டும் அந்த திசை நோக்கி செல்லும். அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, இது உயிர்களாகிய நமக்குரிய ஒரு குணம். இந்த குணத்திற்காக இந்த இறைவனுடைய வடிவு அழகு. இன்னைக்கு முருகரை நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 90 பேருக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அழகு. முருகு என்றால் அழகு. அப்படியே பார்த்த மாத்திரத்தில் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல அழகு. அதுக்காகத்தான் அவர் அழகாக இருக்கார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும், நாம் உள்ளத்துக்குள்ளே இருத்தணும். அதற்காக அழகு. இங்கே அபிராமிப்பட்டர் இந்த புற அழகையாக கண்டார். யோசிச்சு பாருங்க, உள்ளத்திற்குள் அப்படியே காட்சி
ஒளிமயமான காட்சி. ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இளவுற்று நின்ற நெஞ்சே, ஏன் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஏன் இப்படி போய் இழந்தேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நம்ம பார்த்து சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஆறுதல் வார்த்தை இது. எதை இழந்துட்டேன்னு உட்காந்துருக்க, இறங்கி உனக்கு என்ன குறை? கவலைப்படாது, உனக்கு என்ன குறை? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக இவள் இருக்க உனக்கு என் குறையே? இந்த பாட்டை எழுதிட்டு அல்லக்கு முன்னாடி தெரிகிற இடத்துல எழுதி வச்சுருக்க. உனக்கு என்ன குறை? அம்பாள் இருக்கா, எப்படி இருக்கிறா? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வா வள்ளி என்ற மாத்திரத்தில் இது கொடி போன்றவளாக அழகாக, அவளுக்கு ஈடு இணை இல்லாத கொடி போன்றவளாக, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவளாக, எல்லாவற்றிற்கும் நன்மை தருபவளாக. இந்த அழகு கண்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே நெஞ்சினா மனம், இந்த மனம்தான் வருத்தப்பட்டு இருக்கு. இந்த வருத்தப்படக்கூடிய மனதிற்கு ஆறுதலாக, கவலைப்படாது, இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, இங்கே அழகு என்பது புற அழகு மட்டுமல்ல, நமக்கு உதவ வரும் அழகு. ஒரு குழந்தைக்கு தாய், ஒரு குழந்தைய பார்க்கும்போது தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அழகு குழந்தைக்கு தாயை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா ரொம்ப அழகாக இருக்க மாட்டா, ஆனால் அந்த தாய் தானே இந்த குழந்தைக்கு அழகு. எங்கள் அம்மா மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லும் குழந்தை. ஏன்னா இந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் தர்றவ அந்த தாய் தானே. அப்போ அழகு என்பது புறத்தில் உள்ளது அல்ல, அகத்திலும். அகம் என்பது எல்லா வகையிலும் நமக்கு நன்மை செய்பவள் இவள் அப்படின்றத அழகாக அந்த வார்த்தையில் சொல்லிட்டாரு. அழகுக்கு இவளுக்கு ஈடாக எனக்கு செய்பவர் யாரும் இல்லை என்றுதான் இங்கே பொருள். அவ்வளோதான். இவளுக்கு ஈடாக எனக்கு, உயிர்களுக்கு, எனக்குன்னு இந்த இடத்துல உயிர்களைத்தான் முன்னாடி நிறுத்துறார். நெஞ்சுன்னா உயிர்கள் தான். நிறுத்தி நெஞ்சே. அப்போ இவளுக்கு இவளுடைய கருணையான அந்த குணம் நமக்கெல்லாம் வழிபடக்கூடிய உயிர்களுக்கு. ஏன்னா எந்த ஆன்மா இவளை நோக்கி வேண்டுகிறதோ, வழிபட்டு நிற்கிறதோ, அந்த ஆன்மாக்களுக்கு உதவ வரும் அம்மை என்றுதான் இங்கே பொருள். அப்படிப்பட்ட ஒவ்வாத வள்ளி இருக்க உனக்கு என் குறையே. அடுத்த வார்த்தை சொல்றார், அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தான். இவளுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா? அதாவது அம்மையை சொல்லும்போது நம்முடைய சகசர நாமத்தில் சிந்தாமணி கிருகம் என்ற ஒரு கிருகம், அதில் 4 வாயில்கள். இந்த 4 வாயில்களிலும் 4 வேதங்களே படிகளாக இருக்குதாம் சிந்தாமணி கிருகம். இதுதான் இவ இருக்கிற இடம். இப்போ அம்மை ஒவ்வொரு முறையும் இறங்கி இறங்கி வருகிறாள். எதற்கு? உயிர்களாகிய நமக்கு உதவ வருகிறாள். அப்படி உதவ வரும்போது இந்த வேதங்களாகிய படிகள், அந்த படிகளின் மீது பாதத்தை பதிய வைத்து வைத்து வருகிறாளாம். இப்போ இந்த வார்த்தையில் அவளுடைய பதாம்புயம், முதல்ல அவளுடைய அழகு சொல்லப்பட்டது. இப்போது இவளுடைய அழகுக்கு காரணம் ஒவ்வொரு உறுப்பாக சொல்ல வர. அதில் முதல்ல திருவடியை எடுத்துக்கிட்டார். இந்த திருவடி தான் நம்மை காப்பது. பொதுவாகவே நம்ம சைவத்திலையும் திருமுறைகளில் சொல்லதெல்லாம் திருவடி தான். ஏனென்றால் திருவடி தான் ஞானமே வடிவானது. உயிர்களாகி நமக்கு ஞானத்தை கொடுத்து, அறியாமைதான் துன்பத்துக்கு காரணம், அந்த துன்பத்தை நீக்குவது என்று நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இவளுடைய திருவடி எப்படி இருக்கிறதா? அப்படியே அருமறைகள் பழகி என்ற மாத்திரத்தில்
இந்த சிந்தாமணி என்ற கிரகத்தில் வீட்டிருக்கும் அம்மை ஒவ்வொரு முறையும் இறங்கி வர 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 அங்குள்ள வேதங்கள், அந்த வேதங்களின் மீது தன்னுடைய திருவடியை பதிய வைக்கிறாளாம். அந்த பதிய வைத்து 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 அதனால் சிவந்த, பழகி சிவந்த, அதனால் சிவந்த இந்த பதாம்புயம் திருவடி என்பதாக இங்கே இருக்குது. அப்போ இவருடைய திருவடியோடைய பெருமை இங்கே சொல்லப்படுகிறது. வேதங்கள் எப்படிப்பட்டது? எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரக்கூடியது. இந்த வேதங்கள் என்பது மறைப்பொருள், எல்லா பொருளையும் மறைத்து வைத்திருப்பதால் இது மறை, நாள் மறை என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த வேதங்கள் தான் இங்கே நம்மை வழிநடத்தி செல்வது. ஏன்னா உலக மக்களுக்குரிய அறநெறிகள், அருள் நெறிகள் எல்லாவற்றையும் பொதுவாக சொல்வது வேதங்கள். இதிலே பழகி பழகி வந்த திருவடி, அந்த திருவடி இப்போ எங்கே வருது அப்படின்னா நம்முடைய திருமுடியின் மீது அப்படி வைக்கிறார். யார் இவளை வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய திருமுடி என்றால் இங்கே உயிரின் அறிவிலே. அப்போ இந்த வேதங்களெல்லாம் இங்கே புகட்டப்படுகிறது. யார் இவளை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வேதங்களின் மூலமாக இங்கே நன்மையை செய்து விடுகிறாள் அம்மை. இப்போ இதை சொல்கிறார் பாருங்க, அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் இருக்க நெஞ்சே உனக்கு என் குறையே. முதல்ல அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளினர். இப்போ ரெண்டாவது அவளுடைய திருவடி. இந்த திருவடி நமக்கு ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஞானமே வடிவான திருவடி இங்கே உயிரின் அறிவிலே பதியும் போது நம்முடைய அறியாமை நீங்கி அறியாமையினால் வந்த துன்பம் நீங்குகிறது. அப்படின்றது ஒரு அருமையான வார்த்தை. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஏனென்றால் இந்த திருவடி என்பது பதாம்புயம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதில் அருமறைகள் பழகி சிவந்த என இறங்கி இறங்கி வர்றாளாம். ஒவ்வொரு முறையும் அடியவர்கள் அழைத்த மாத்திரத்தில் இறங்கிடுறான். அப்போ எத்தனை தடவை இறங்கி வர்றா பாருங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் வர 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 அவருடைய திருவடி அப்படியே பழகினா நடந்து வருதல். அதனால் சிவந்து போய் இருக்கான். அந்த சிவந்தத்தை அது எப்படி இருக்கான்? சிவந்த பதாம் புயம், அம்புயம் தாமரை, பதாம் புயம் சிவந்த தாமரை திருவடி என்று அது பொருள். அப்போ இந்த தாமரை எப்படிப்பட்டது? அப்படியே தேனை பிழிற்றக்கூடியது. இந்த அருமறைகளின் மீது வைத்து பழகி சிவந்த ஞானமே வடிவான ஞானமயமான திருவடி உயிர்களுக்கு வேண்டிய ஆனந்த தேனை பிழிற்றும் அம்புயமான திருவடி. இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அம்புயமான திருவடி. அப்போ இந்த வரியின் மூலமாக உயிர்களுக்கு அறியாமையை நீக்குவதும் ஆனந்தத்தை கொடுப்பதுமான திருவடி என்பதை இங்கே சொல்லி, இந்த திருவடி இருக்கும்போது உனக்கு என்னப்பா குறை, உனக்கு என் குறையே அப்படின்றத அழகாக ரெண்டாவதாக சொல்கிறார். அடுத்து மூணாவது சொல்கிறார் பாருங்க. மூணாவது ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. பனி மாமதியின் குழவி, பனிமாமதியின் குழவி அப்படின்னு முதல்ல எடுத்துக்கோங்க. பனினா குளிர்ச்சின்னு ஒரு பொருள். மாமதி நல்ல ஒரு பூரணச்சந்திரன். ஆனால் இந்த இடத்துல மாமதினா பூரணச்சந்திரன், குழவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ சின்னதான ஒரு கீற்று. அப்போ குளிர்ச்சி பொருந்தியதான அழகான அந்த சந்திரன், அதில் ஒரு கீற்று, குழவி என்ற மாத்திரத்தில் ஒரு கீற்று, அதை முடியின் மீது கொண்ட முதல்ல திருவடியை சொன்னார். திருவடியை சொன்ன அபிராமி பட்டார் அப்படியே தலைக்கு போயிட்டார், மேலே போயிட்டார். அம்பாளுடைய திருமுடி எப்படிப்பட்டது தெரியுமா? முதல்ல மொத்த அழகையும் சொன்னவர், திருவடியை சொன்னவர். அங்கே திருமுடியில் இருக்கிற ஒரு பொருளை சொல்கிறான் பார்,
அப்படி. ஏன்னா இங்கே இருக்கிற ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்குது? துன்பத்தில் வாடிக்கொண்டு இருக்கிறது. நீ துன்பத்திலே வாடிக்கிட்டு இருக்கியே, அவள் தலை மேலே என்ன வச்சிருக்கா தெரியுமா? பனி மாமதியின் குழவி. பனி என்றால் குளிர்ச்சி என்று ஒரு பொருள், பனி என்றால் நடுக்கம் என்று ஒரு பொருள், அச்சம் என்று ஒரு பொருள். இந்த சந்திரனுக்கு துன்பம் வந்தது, நடுக்கம் வந்தது. எதனால்? அந்த தக்கனுடைய சாபத்தை பெற்றதால் தேய்ந்தே வந்தார். வந்தபோது இறைவனுடைய திரு வடியில் விழுந்தபோது அப்படியே திருமுடியில் தூக்கி வச்சிட்டார். இறைவன் வேறு இறைவி வேறு அல்ல. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அழகாக. அப்போ யாருக்கு துன்பம் வருகிறதோ இறைவனுடைய திருவடி சார்பு. ஏன்னா முதல்ல திருவடியை சொன்னார். அந்த திருவடி எப்படி இருக்கிறது? நல்ல அந்த வேதங்கள் அதிலே பழகி சிவந்த பதாம்புயம் என்று சொல்லப்பட்டது. இந்த திருவடி சார்பு பெற்றதால் திருமுடியின் மேல் இருக்கும் சார்பு பெற்ற பனிமாமதி. அந்த பனி என்றது நடுக்கத்தோடு கூடிய அந்த சந்திரனுக்கு பெரும்பேறு கிடைத்தது. இப்படி இருக்க உனக்கென் குறையே, நெஞ்சே உனக்கு என் குறையே. என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க. ஒவ்வொரு நேரமும் நமக்கு துன்பம் வர்றப்பையில இந்த பாட்டை எடுத்து பார்த்துடலாம். உண்மைக்கு பனிமாமதியின் குழவி திருமுடி, அந்த முடியின் மீது இருக்க அந்த அம்மை எப்படிப்பட்டவளா? கோமள யாமழை கொம்பு இருக்க. அடுத்த வார்த்தை கோமள யாமழை. கோமளம் என்றால் மென்மையானவள், மென்மையான அம்மை. அந்த மென்மை எப்படிப்பட்டது? உயிர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்கும் மென்மை. ஆகா, இந்த உயிர்கள் இன்னும் துன்பத்தில் இருக்கே, இந்த உயிர்களுக்கு உதவ வேண்டுமே என்ற மென்மை. நல்ல மென்மையான மனசுப்பா, இறக்க குணம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அது போல அது கோமளாங்கியை, இதெல்லாம் நமக்கு சகஸ்ரநாமத்தில் அப்படியே வரக்கூடியது. அப்படிப்பட்ட அம்மை கோமளை, இவள் யாமளையாக வருகிறாளாம். யாமளை என்றால் ஷியாமலா, ஷியாமாபா அப்படின்னு ஒரு நாமாவளியே வருது. ஷியாமளை என்றால் ஒரு பசுமை, பச்சை நிறம்தான். இன்றைக்கி மீனாட்சி, மதுரையில் இருக்க மீனாட்சி ஷியாமலா தேவி என்று சொல்வார்கள். இவள் காக்கக்கூடியவள், உயிர்களை காக்க, அதான் ஷியாமளை அப்படின்றது. இங்கேயும் கூட சகஸ்ரநாமாவளியில் அப்படி அந்த படைக்கு சேனாதிபதியாக வருபவள் என்றெல்லாம் அது பொருள் வரக்கூடியது. அதாவது உயிர்களை காப்பவள், தக்க நேரத்திலே உயிர்களை காப்பவள். இவள்தான் ஷியாமளையாக வருகிறாள், உயிர்களுக்கு நன்மை தருவதற்காக. இன்னும் நல்லா சொல்லணும்னா திரோதாயியாக வருகிறாள், விட்டு பிரியாத திரோதாயியாக, இந்த உலக போகத்தை தருபவளாக. திரோதாயின்றது உலக போகத்தை தருவ. அதனால தான் மதுரை கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா மீனாட்சிக்கு தான் கூட்டம் இருக்கும். ஏன்னா அவள் தான் உலக போகத்தை தரக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால் மீனாட்சிட்டு தான் கூட்டம் இருக்கும். அதான் இங்கே யாமழை கொம்பு இருக்க. இப்போ முதல்ல இந்த கொம்பு அப்படின்னா முதல்ல வல்லினர், அந்த கொடி போன்றது. இப்போ இந்த கொம்பு அப்படின்னா தாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. ஒரு செடி அப்படின்னா அந்த செடியோடைய தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல. அப்போ இந்த இடத்துல அம்மையை எப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்க. அவளுடைய அம்மையோடைய அழகு முதல்ல சொன்னார். அவளுடைய திருவடி சார்பு, திருவடி எப்படிப்பட்டது? உயிர்களாகிய நம்முடைய அறியாமையை நீக்கும் அந்த நான் மறையின் அதிலேயே பழகி சிவந்த அம்புயம் போன்ற தாமரை போன்ற சிவந்த ஆனந்தமாய தேனை தரும் அந்த திருவடி. இந்த திருவடியை பற்றி கொண்டால் எப்பேற்பட்ட நடுக்கமும் நீங்கக்கூடியதான பனிமாமதியின் குழவி. அங்கே ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு ஆஹா, காலில் விழுந்ததுனால மேலே தூக்கி வச்சாச்சு, இது மாதிரி நம்மளும் திருவடியை பற்றிக்கிட்டோம், நமக்கும் மேலான வாழ்வு கிடைக்கும், நமக்கு ஒரு குறை வராது, துன்பம் வராது என்று சொல்வது போல. அடுத்து இன்னொரு வார்த்தை கோமழை யாமழை என்று சொல்லி
அந்த கொம்பு இருக்க என்பதாக ரொம்ப அருமையான ஒரு பாடலாக இங்கே சொல்லியிருக்கிறார். வள்ளி என்று தொடங்கினார், இங்கே கொம்பு என்று சொன்னார். ஒரு கொம்பு அப்படின்றது ஒரு மலர்கள் இலை எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு செடி, அந்த செடியோடைய அப்படியே தண்டு. அது போல் இந்த பாடலை நீங்கள் இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மலர்கள் ஏராளமாக பூத்து இருக்கக்கூடிய அந்த கொம்புனா ஒரு கிளையாக ஒரு நடுவில் ஒரு தண்டு, அதுலேருந்து கிளையாக இருக்கக்கூடியது. அப்போ அம்மையுடைய திருவடி, அவளுடைய முகவதனம், அப்புறம் அவளுடைய கரங்கள், விழிகள், இது எல்லாமே அப்படியே மேலே 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 போகிற மாதிரி அவளுடைய மொத்த அழகையும் இங்கே கொண்டு வந்து இப்படி மலர்கள் அப்படியே பூக்கொம்பு இருப்பது போல இவள் திருமுடி கோமள யாமளை கொம்பு என்று மொத்தமாக அப்படி சொல்லிட்டார். கோமள யாமளை கொம்பு என்பதாக திருவடியை சொல்லி திருமுடியை சொல்லி இவ்வளவு சொன்னாலும் கோமளை யாமளை கொம்பு இருக்க என்ற மாத்திரத்தில் இவள் திரு உருவம் அத்தனையுமே அப்படியே ஈடு இணை இல்லாத, இதுக்கு ஒப்புமையே இல்லாத அப்படியே அழகு, லாவண்யம் என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. வேதங்களில் பழகி சிவந்த பதாம் புயம். நடுங்கிக் கொண்டிருக்கும் சந்திரனை அப்படியே நடுக்கத்தை நீக்கி நிலைத்த பேறு செய்தா பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த திருமுடி சந்திரனை பனிமாமதியின் குழவி திருமுடியில் வைத்த இவ்வளவு இருக்கக்கூடிய அம்மை யாமளை அப்படி இருக்க உனக்கு என் குறை என்று கேட்பது போல அருமையான ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார். 71வது பாடலிலே அபிராமி பட்டர் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்க இளவுற்றி நின்ற நெஞ்சே. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுதான் அந்த இளவுற்ற நின்ற நெஞ்சேன்னா இழத்தல். இதை இழந்தேன்னு பட்டியல் போட்டுகிட்டே இருப்பாங்க. சிலர்கிட்ட பேசுனாலே கொஞ்சம் கோபமாக வரும். எதெல்லாம் மைனஸோ அதை மட்டும் பேசுவாங்க. எது கிடச்சிதுன்னு யார்ட்டையா சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுடைய பாலிசி. இப்போ அவங்கள பார்த்து தான் இவர் சொல்கிறார், நான் இழந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. இப்படிப்பட்ட அம்மை நமக்கு கிடைத்திருக்கிறாள். இவளை நினைந்து தியானித்து வழிபாடு செய்தாலே எல்லா துன்பங்களும் நீங்கும் என்பது போல ஒரு அருமையான பாடல் 71வது பாடல் தந்திருக்கிறார். இன்றைய ஒரு நல்ல நாளிலே இதனை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.